ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய வச்சு சூப்பரான ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். உடம்புல உப்புச்சத்து அதிகமாக இருக்கிறவங்க இந்த சொரக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சொரக்காய் கூட்டை நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சொரக்காயில் மேலே உள்ள தோலை எடுத்துட்டு விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதோட கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கட் பண்ணி வச்ச சொரக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, இதோட ஊற வச்ச பருப்பையும் போட்டு, காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் நல்லா இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதோட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் தேவைக்கேற்ப உப்பும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த கூட்டில் சேர்த்துருங்க. பாருங்க, ஜம்முன்னு சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.